ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மெண்டலில் என்ன நடந்தது, யாரெல்லாம் வெற்றி பெற்றா மற்றும் என்ன செக்மெண்ட் நடந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் ரிவ்யூவை நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க ஷோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ப்ரோ ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ட்ரூ மேக்கின்டர் தாங்க இன்றைக்கி ஷோவை ஓப்பனிங்கே பண்ணுறாரு. சாம்பியன்ஷிப்பை சாமி ஜெயின் கூட டிஃபெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி ரீடைன்மெண்ட்டார்ல, அதை செலிப்ரேட்டிங் பண்ண விதமாக இன்றைக்கி ஸ்மேக்டவுனுக்கு வராரு. ஆனால் ஆரம்பித்த உடனே கோடி ரோட்ஸ் வந்து ட்ரூ மேக்கின்டர் அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் ட்ரூ மேக்கின்டர் அந்த இடத்த விட்டே போக வைக்கிறாரு. அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வேணும். கடந்த 3 வருஷமாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ரசல்மேனியாவை லோகோவை பார்த்து நான் வந்து ரசல்மேனியாவில் மேட்ச் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ரசல்மேனியா மெயின் ஈவெண்ட்டு விளையாடிருக்கிறேன். அதே தான் இப்போவும் பார்த்து சொல்கிறேன். நான் இப்போ ரசல்மேனியாவுக்கு போக போகிறேன், ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் பேசுகிறாரு. உங்களோட ட்ரீம் எப்படி என்ன அப்படிங்கிறதும் தெரியும், உங்களுடைய அமெரிக்கன் ட்ரீம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அது ரெண்டுமே நான் தான். ஸோ நான் கண்டிப்பாக ரசல்மேனியாவுக்கு மூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரசல்மேனியாவில் ட்ரூ மேக்கின்டருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அகைன் டபிள்யூ பற்றின ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணுறாங்க. இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜூலியா அண்ட் கேனா ஜேம்ஸ் இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக மோற போகிறாங்க. இதில் ஜூலியா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நெக்ஸ்ட் வீக் வந்து எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபைலையும் இருக்கிறேன். இன்றைக்கி உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன், கரண்ட்லி யுனைடெட் சாம்பியன், 3 டைட்டில் என்னுடைய தோல் மேலே சுமக்க போகிறேன். அதுலேயும் இன்றைக்கி நாங்கள் டாக் டீம் சாம்பியன் ஆக போகிறோம். இது ஒரு மோமெண்டமாக இருக்க போதே அப்படிங்கிற மாதிரி ஜூலியா பேக் ஸ்டேஜில் இன்டர்வியூ கொடுக்க, மெயின் ஷோவில் இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சும் நடக்குது. கரண்ட்லி டபிள்யூடைய டாக் டீம் சாம்பியனாக இருக்கிற ரியோ டீம், ரியோன்னு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இயோ ஸ்காய் மற்றும் ரியா ரிப்ளே, அவங்க தான் இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்கிறாங்க. டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபனும் பண்ணுறாங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டிலான ஒரு டீசன்ட் மேட்சை தான் கொண்டு போகிறாங்க. அண்ட் ஃபைனலி கைஸ், இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ரியோ டீம் வந்து அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை அகெயின் சக்ஸஸ்ஃபுல்லி ரீடைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் கோடி ரோட் சேட்டப் பண்ணிகிட்டு இருந்தார்ல, பேக் ஸ்டேஜில் ரெஃபரிஸு, அதே போல் நம்ம ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் நிக்கோலஸ் எல்லாரும் தடுத்து பிடிச்சி நிறுத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு டைட்டில் தான் வேணும்னா சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத, நெக்ஸ்ட் வீக் எலிமினேஷன் குவாலிஃபை மேட்ச்சில் உன்னை ஆட் பண்ணியிருக்கிறேன், நீ அதில் வின் பண்ணிக்கிட்டு டைட்டில் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அப்போ முடிவு பண்ணிக்க, இப்போ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நிக்கோலஸ் கோடி ரோட்ஸை பார்த்து சொல்லிட்டாருங்க. அதே மாதிரி இன்றைக்கி யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான ஓப்பன் சேலஞ்சிங், அதில் வந்து பார்த்திங்கன்னா இஜோ ட்ராகனவை தான் போன வாரம் வின் பண்ண வேண்டியது, அவர் தான் வின் பண்ணார். பட் ஆனால் முழுக்க பார்த்திங்கன்னா மிஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆல்ரெடி மோதிட்ட, எனக்கு ஒரு சான்ஸ் தான், நான் இன்றைக்கி வந்து கார்மலைஸ் கூட மோதுறேன், அதுக்கப்புறம் நீ மோது அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. இஜோ ட்ராகனவா முடியாது, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா கார்மலைஸ் வந்துட்டார். சரி, இன்றைக்கி நான் வந்து மிஸ்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், நெக்ஸ்ட் வீக் வந்து உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் ஜியோ ட்ராகனவா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, இன்றைக்கி இந்த டைட்டில் மேட்ச்சில் மிஸ் விளையாடட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் இருந்தாலும் ஓகே, நெக்ஸ்ட் வீக் இந்த சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு தாரேன்னு சொல்லியிருக்காம்ல, அதனால் கொஞ்சம் மைண்டை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜியோ ட்ராகனவா போகிற போக்க பார்த்தா ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணிடுவார் போல இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஆவலோட எதிர்பார்த்த மிஸ்ஸுக்கும் கார்மலைஸுக்குமான மேட்ச், எங்கள் டீம் பிரியதிலிருந்தே இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் நான் கடைசி வரைக்கும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா நடத்தலை. பட் நான் இன்றைக்கி ஃபைனலி பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ இந்த மேட்ச்சை நடத்திட்டாங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் விறுவிறுப்பாக தான் கொண்டு போனாங்க. அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் தான் கார்மலைஸ் அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை தக்க வைத்தும் கொள்ளும் விதமாக அவரே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டார். நம்ம எல்லாருமே கணிச்ச மாதிரி அவரே பார்த்தீங்கன்னா அவருடைய டைட்டில் ரீடைன் பண்ணிட்டார். மிஸ்ஸுக்கு மீண்டும் ஒரு தொடர் தோல்வி. என்னத்தை சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீண்ட நாளுக்கு அப்புறமா ஸ்டிஃபனி சேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மெக்டவுனுக்கு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலிமினேஷன் சாம்பருக்கான குவாலிஃபை மேட்ச் இன்றைக்கி நடக்க போகுது, அதில் நான் பங்கேற்க போகிறேன், அதில் வெற்றி பெற்று நான் எலிமினேஷன் சாம்பரை வின் பண்ணி ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பை நோக்கி போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து செல் ஸ்க்ரீன் வந்து, நானே எலிமினேஷன் சாம்பில் இருக்கிறேன், என்ன வின் பண்ண வைக்கிறதுக்கு நீ வந்து என் டீமில் வேணால் ஜாயின் பண்ணிட்டு நான் வாண்டட் லிஸ்ட் தரேன், இதில் நீ ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு வேணால் நீ இதில் வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. முதல்ல இன்றைக்கி இந்த குவாலிஃபை மேட்ச்சில் மூக்க உடைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டிஃபனியும் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபை மேட்சும் நடக்க போகுது. இதில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா, லாஸ்ட் லெஜெண்டு டிஃபனி,
கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம செல்சி கிரேன் இவங்க 3 பேருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட்டாக இந்த குவாலிஃபை மேட்ச் நடக்குது. ஆக்சுவலி டிஃபனி பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்கு அப்புறமா ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் வந்து ஒரு மேட்ச் விளையாடுறாங்க அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. மேட்சும் ரொம்ப நல்லாவே கொண்டு போனாங்க. அண்ட் ஃபைனலி என்னாச்சுங்க, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி டிஃபனி ஜேஷன் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இதன் மூலயமா எலிமினேஷன் சேம்பரில் இவங்க ஃபஸ்ட்டு குவாலிஃபையாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா போர்டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்லேருந்து ஒரு ப்ரொமோ பேசுகிறாரு. அவருக்கு ரொம்பவே விளக்கமான அந்த விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்கை வந்து இப்போ சோலோ சிக்காவாக தூக்கிட்டு போயிட்டான். எப்படியாவது கூடிய சீக்கிரம் தான் பக்கம் கூட்டிகிட்டு வருவேன், அது என்கிட்ட வந்தால் தான் என் ஃபேமிலி என் கூட கிடச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஹங்குல் ஹவுடியாக இருக்கிற போர்டாலர்ஸ் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. என்னதை தான் நீங்கள் மெசேஜ் கொடுத்தாலும் விளக்க தேடிட்டு இருந்தாலும் உங்கள் மேலே ஒரு ஹைப்னஸும் மிந்தி இருந்த ஒரு கரிசனையும் வரமாட்டுக்குது. அது ஏன் தான் தெரில. அண்ட் பேக் ஸ்டேஜில் அப்புறம் வைப்பர் ரேண்டி ஆட்டனை காட்டுறாங்க. ரேண்டி ஆட்டனும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் குவாலிஃபை மேட்சான எலிமினேஷன் சாம்பரில் இருக்கிறாங்க. இது அவருடைய 10வது எலிமினேஷன் சாம்பரான். ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கிங்கை நான் படைக்க போகிறேன். இதில் நான் வின் பண்ணிட்டேன்னா நான் 10வது முறையாக எலிமினேஷன் சாம்பரில் பங்கேற்கிறேன். அப்படிங்க மட்டும் இல்லாமல் நான் சாம்பரை வின் பண்ணி ஒரு நியூ சாதனையும் படைப்பேன். அது இந்த 2026 நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அலிஸ்டார் பிளாக், நீ மட்டும் இந்த ராயல் ரம்பிள் இருந்த அப்படின்னு நினைக்காத, நானும் இருந்தேன். நீ மட்டும் தான் எலிமினேஷன் சாம்பரில் இருக்க நினைக்காத, நானும் தான் இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த குவாலிஃபைவில் நான் ஒன்று வீழ்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. காய்ஸ், இந்த குவாலிஃபை மேட்ச்சில் இவங்க 2 பேரும் மட்டும் இல்லாமல் உலகநாதன் சோலோ சிக்காவை கூட பார்த்திங்கன்னா இருக்கிறாரு. இது ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக தான் நடக்க போகுது. அதுவும் இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனோட மெயினியும் நடக்க போகுது. வெற்றி பெறவங்க தான் பார்த்திங்கன்னா எலிமினேஷன் சாம்பரை நோக்கி போக போகிறாங்க. அது யார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது கேட் வில்சனுடைய நேரம் காய்ஸ். கேட் வில்சன் அவருடைய தீம் மியூசிக் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டையும் நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் இது என்னை பீட் பண்ணதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஓபா ஃபெமி வராரு. ஆக்சுவலி இது ஒரு சர்ப்ரைஸ் காய்ஸ். ஏன்னா ஓபா ஃபெமி ராவில் தான் இருப்பார் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் ரெசல்மேனியா வரைக்கும் ஃப்ரீ ஏஜென்ட்டாக ரா அண்ட் ஸ்மாக்டவுன் 2 பக்கமே பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கலாம் போல இருக்குது அவர். ஏன்னா 2 பக்கமும் வரலாம். அண்ட் அந்த வழியில் இன்றைக்கி ஸ்மாக்டவுனுக்கு வந்திருக்காரு. ரா சைடு ஒரு ஹீல் ரெஸ்லராக வந்த அவர் இன்றைக்கி ஸ்மாக்டவுனுக்கு ஒரு ஃபேஸ் கேரக்டரில் வந்திருக்காரு. எஸ், ஓபா ஃபெமி ஒரு ஃபேஸ் தானே வந்திருக்காரு ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு. எப்படின்னு தெரில, ரெட் கலரில் இருக்கிறதுனால அங்கே ஃபேஸாக ஹீலாகவும், ப்ளூ கலரில் இருக்கிறனால இங்கே ஃபேஸாகவும் இருக்காருன்னு தெரில. அண்ட் ஓபா ஃபெமியோட என்ட்ரன்ஸ், ஓபா ஃபெமி வரும்போதே ரசிகர்கள்லாம் எவ்வளோ பெரிய வரவேற்பு அவர் கொடுப்பாருன்னு தெரியும். அதே வரவேற்பை கொடுக்குறாங்க. அண்ட் ஓபா ஃபெமி இந்த மேட்ச் ஆரம்பித்த உடனே ஒரு சில வினாடிகள்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு மெயின் ராஸ்டர் விக்டரியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் கொடுத்துருக்காரு. கிட் வில்சனை வீழ்த்தி வின் பண்ணியிருக்காரு. வரும் வாரங்களில் அவர் எந்த பிராண்டில் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா காய்ஸ் ஒரு முக்கியமான செக்மெண்ட், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ட்ரூத் மற்றும் டேமியன் ப்ரீஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓபா ஃபெமியோட என்ட்ரன்ஸை பற்றி நம்ம ஆட்டுறது பார்த்தீங்கன்னா அவரை மாதிரியே பண்ணி காட்டுறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கூஸ்பமான மூமெண்ட் தான். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்ட ட்ரூ மாக்கின்டயர், நான் தான் சாம்பியன், மற்றவங்கள பற்றிலாம் கம்பேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ டேமியன் சொல்கிறாரு, நான் வந்து எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபை மேட்ச்சில் இருக்கிறேன், அதில் வெற்றி பெற்றதுக்கப்புறமா ஒன்றை நோக்கி நான் ரசல்மேனியாவில் வரப்போகிறேன். ரசல்மேனியாவில் உனக்கும் எனக்கு ஒரு மேட்ச் நடக்க போது, நமக்குள்ளே இருக்கிற பழைய கணக்கு இன்னும் தீரலை, அதை தீர்த்து வைக்கிறதுக்காக நான் அவங்க கூட மேட்ச் விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டேமியன் ப்ரீஸ் ட்ரூ மாக்கின்டரை பார்த்து ஒரு சின்ன வார்னிங் மெசேஜ் கொடுக்குறாரு. அடுத்து ட்ரூ த சாம்பியன் அவர் மறுபடியும் வந்து ரிங்கில் வந்து பேசலான்னு ட்ரை பண்ணும்போது முதல்ல கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணார். இப்போ ஜேக்கப் ஃபேட்டு அட்டாக் பண்ணுறாரு. எங்கிட்டு போனாலும் துரத்தை அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க போல இருக்குது. ஜேக்கப் ஃபேட்டு வந்து ட்ரூ மாக்கின்டரை பயங்கரமாக அட்டாக் பண்ண வழக்கம் போல் ஸ்டார்டிங்கில் என்ன நடந்தது, அதே செக்யூரிட்டி கார்ட்ஸ் வராங்க, அதே மாதிரி தடுத்து நிறுத்துறாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு மூலையும் தூக்கி போடுறாங்க. அண்ட் ஜேக்கப் ஃபேட்டுக்கும் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேட்ச் என்ன சொல்கிறாருன்னா, நான் கோடி ரோட்ஸுக்கு சொன்னால் அதே விஷயத்தை தான் உன்ட்டையும் சொல்கிறேன், குவாலிஃபை மேட்ச்சு நெக்ஸ்ட் வீக் வந்து உனக்கு இருக்க போகுது, அதில் நீ வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா நீ வந்து எலிமினேஷன் சாம்பரில் மோதி வெற்றி பெற்று அதுக்கப்புறமா நீ வந்து ட்ரூ மாக்கின்டர் கூட ரெசல்மேனியா மோது, இப்போ எந்த பிரச்சனையும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கும் ஜேக்கப் ஃபேட்டு ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் காய்ஸ் நீண்ட நாட்களாகவே பார்த்தீங்கன்னா டபிள்யூல இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கண்டடிக்கப்பட்ட நம்ம ஷின்ஸ்கே நாகமுராக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. எஸ், அதிசயமாக தான் இருக்குது. ஷின்ஸ்கே நாகமுரா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் விளையாட போகிறாரு. அதுவும் யாரு கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாளாகவே ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணிகிட்டு இருந்த
டாமா டாங்கா கூட தான் மோத போகிறாரு. எஸ், இன்னைக்கு டாமா டாங்காக்கும் சினுஸ்கே நாகமுராக்கும் ஒரு மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாமா டாங்கா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அண்ட் ஃபைனலி காய்ஸ், டாமா டாங்கா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சினுஸ்கே நாகமுராவை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி அவர் வெற்றி பெற்றுட்டார். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், தொமாஸ் ஜாம்போ ஏடபிள்யூ போயிட்டார், சாம்பியனும் ஆகிட்டார். ஜானி கேரகனும் இங்கே மட்டையாக கிடக்காரு. இவருக்கு யாரும் ஹெல்ப் பண்ணதுக்கு இல்லை, உங்களை யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி மோட்டார் சிட்டி மிஷின் கன்ட்டையும் ஆக்சியன் டீம்ட்டையும் கேட்டுட்ருக்குறாங்க. பட் ஆனால் யாரும் முன்னேற வர மாதிரி தெரில. அதுலேயும் ஆக்சியன் டீம் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து கலாய்ச்சி விட்டுட்டு போகிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷின் கன் டீம்கிட்ட நீங்களாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும்போது அவங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லை. அவங்களோட ஒய்ஃபான கேண்டிஸ் தான் டாமி எழுந்துரு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. பாவம், ஜானி கேரகனுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு. பேசாமல் நீயும் இங்கே AEW பேர் சிவாஜி. அண்ட் இன்றைக்கி WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ரியோ டீம் வந்து ரீடைன் பண்ணிட்டாங்க. இப்போ ரியல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரால அவங்களுக்கு ஒரு குவாலிஃபை மேட்ச் இருக்குதாங்க. அந்த குவாலிஃபை மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பங்கேற்று வெற்றி பெற்று ரசல்மேனியாவுக்கு மூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு ரியா ரிப்ளைக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா ஈயோ ஸ்காயும் இருக்க போகிறாங்களாம். நான் எப்போவுமே ரியோவுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன், அது மாதிரி நான் வந்து எப்போவுமே என்னுடைய செல்ல மாமிக்கு ஒரு பெட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஈயோ ஸ்காய் பேசுகிறாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கே போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு யார் வந்து நிற்கிறான்னா, ரக்கல் ராட்ரிகஸ் அண்ட் லிவ் மார்கன். ஆக்சுவலி இவங்க வந்து மெயின் ஷோக்கு போக போகிறாங்க. போகும்போது இவங்கள பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு போகிறாங்க. ஸோ லிவ் மார்கன் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் யாரை டிக்ளைம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிலல. இப்போ மெயின் ஷோக்கு வந்து அதை பற்றி தான் பேச போகிறாங்க. அப்புறம் அடிபட்டு போன கிட் வில்சன் பேக் சைடில் நடந்து போகும்போது ஜாக் ரைடரை பார்த்து ஒன்னால தான் அவன் அடித்தான்னு சொல்லிட்டு சண்டை போடுவார். ஏப்பா நீ வந்து அவங்க கூட மோதின, நீ தோற்று போன, அதுக்கும் எனக்கும் என்னப்பா சம்மந்தம்னு கேட்டால் நீ தான் காரணம்னு மறுபடியும் அவர் மேலேயே பழைய போகிறாரு. அப்போ அந்த இடத்துல பாருங்கள், நம்ம அப்பாலா குரூஸ் வந்து நிற்கிறாரு. நீண்ட நாளுக்கு அப்புறமா அப்பாலா குரூஸை நான் ஸ்மாக்டவுன் பிராண்டில் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போலா குரூஸை பார்த்து நம்ம ஜாக் ரைடர் பேசுகிற மாதிரி ஒரு செக்மெண்ட் மேபி இவங்களை டாக் டீம் ஆக்குறாங்களா இல்லாட்டா என்ன எதுன்னு தெரில. அப்பாலா குரூஸ் WWEல பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாருங்க. அப்புறமா ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து லிவ் மார்கன் மற்றும் ராட்ரிகஸை கூப்பிட்றாங்க. ரெண்டு பேரும் அவங்களோட ரசல்மேனியா ஆப்பனண்ட் யார் அப்படிங்கிறத பற்றி பேசணும்ல. அப்போ அந்த இடத்துக்கு ஜேட் கார்கள் வராங்க. நீ என்ன வேணால் சாய்ஸ் பண்ணு, நான் அவனை சிம்பிளாக வந்து ரசல்மேனியா நான் இன்றைக்கே பீட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஜோர்டன் கிரேஸ் வராங்க. ரசல்மேனியாவுக்கு முன்னாடி நான் சாம்பியன் ஆயிடுவேன், நீ என்ன நோக்கி தான் மோத போகிற, நீ என்கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பாக தான் மோத போகிற அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் உங்களுக்குள்ள சண்டை ரொம்ப பெருசாகிட்டு இருக்குது, ஸோ நான் இன்றைக்கி ஒரு டாக் டீம் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுறேன். எப்படி தெரியுமா, எலியும் புலியுமான ஜோர்டன் கிரேஸ் அண்ட் ஜேடட் கார்கில் ரெண்டு பேரும் ஒரு டீமாக லிவ் மார்கன் மற்றும் ராட்ரிகஸை எதிர்த்து மோதணுமா. கொஞ்சம் தினசாக இருக்குல்ல. ஸோ இந்த மேட்சும் ஆரம்பிக்குது. மேட்ச் ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாங்க. ஃபைனலி இந்த மேட்சோட ரிசல்ட் எப்படி பார்த்தீங்கன்னா ராட்ரிகஸை ரோலப் முறையில் ஜோர்டன் கிரேஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஜோர்டன் கிரேஸ் மற்றும் ஜெயட் கார்கில் இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரையும் பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. பேக் ஸ்டேஜில் சாமி சைனை பார்த்து ரே ஃபீனிக்ஸு, புரியுதுப்பா அவனுடைய கஷ்டம் புரியுது, நீ தோது போயிட்ட, பட் இருந்தாலும் மனம் தவளராத, கூடிய சீக்கிரம் உனக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்கும், மீண்டும் மோதுவே, கண்டிப்பாக மீண்டும் ஜெயிப்ப. இன்றைக்கி வந்து நீ ரொம்ப சோர்வாக இருக்கிற, டயர்டாக இருக்கிற, நீ பேசாமல் வீட்டுக்கு போ, இன்றைக்கி எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரே ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கு ஆதரவாக பேசுகிறாரு. அவர் என்ன பண்ணுவார், தொடர்ந்து சாம்பியன்ஷிப்பாக மோதுறாரு, தோற்று போயிட்டே இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு இந்த ட்ரிக் வில்லியம்ஸ் நெக்ஸ்ட் வீக் குவாலிஃபை மேட்ச் அவனுக்கு இருக்குது, அவன் அதெல்லாம் செட் பண்ணிட்டு தான் அந்த இடத்துல நிற்கிறான், நானும் நெக்ஸ்ட் வீக் வந்து மோத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினும் குவாலிஃபை மேட்ச்சில் இருக்காரு, ட்ரிக் வில்லியம்ஸும் இருக்கிறாரு. அண்ட் கைஸ், ஜேட் கார்களுக்கும் ஜோர்டன் கிரேஸுக்குமான பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருக்குது. சரி, இதுக்கப்புறமா இதை பெருசாலாம் ஆக்க முடியாது அப்படிங்கிறனால ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் சொல்லிட்டாரு, நெக்ஸ்ட் வீக் உங்கள் ரெண்டு பேருக்கு நான் ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறேன், ஸோ நெக்ஸ்ட் வீக் மோதி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மேட்ச் இருக்குது. அண்ட் அதை தவிர்த்து கைஸ், அஃபிஷியல் ஃபார் த கிராஃபிக்ஸ் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சிஎம் பாங் ஃபார் த ரசல்மேனியா. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி ரசல்மேனியா நடக்குது அப்படிங்கிறத ரோமன் ரெயின்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மேட்ச் தான் ரசல்மேனியாவில் ஒரு பிக்கஸ்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சை நடக்க போகுது. அதுக்கான அஃபிஷியல் கிராஃபிக்ஸை போட்டு இந்த மேட்சை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அண்ட் மெயின் ஈவெண்ட் டைமுக்கு முன்னாடி ட்ரூ மேக்கினர் பார்த்தீங்கன்னா நான் பேசலான்னு ஆரம்பிக்கும் போதே கோடி ஜேக்கப் ஆட்டோலாம் என்ன அடிக்க வராங்க, இவங்க ரெண்டு பேரையும் எலிமினேஷன் குவாலிஃபை மேட்ச்சில் ஆட் பண்ணுறது தப்பு, இவங்க ரெண்டு பேரையும் தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க.
அண்ட் கைஸ் இப்படி நடக்கும்போதே ட்ரிக் வில்லியம்ஸ் அந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலி இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக நடக்கிற மேட்ச்சில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ட்ரிக் வில்லியம்ஸ் வந்திருக்கிறாராம். மெயின் ஈவெண்ட்டாக ராண்டி ஆர்டன் வெர்சஸ் சோலோ சிக்காவா வெர்சஸ் அலிஸ்டர் பிளாக்குக்கான ட்ரிபிள் த்ரெட் குவாலிஃபை மேட்ச் நடக்க போகுது. இது மென்ஸுக்கான எலிமினேஷன் சேம்பருடைய முதல் குவாலிஃபை மேட்ச் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக தான் கொண்டு போகிறாங்க, நல்லா தான் கொண்டு போகிறாங்க. அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் ராண்டி ஆர்டன் கிட்ட வம்புலுக்க முடியுமா? அண்ட் ராண்டி ஆர்டன் வின் பண்ணிட்டாரு. அண்ட் ராண்டி ஆர்டன் ஃபஸ்ட்டு குவாலிஃபை கண்டராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்க போகிறாரு. இதோட இன்றைக்கான ஸ்மாட்டோனும் முடிஞ்சுட்டு இன்றைக்கான ஸ்மாட்டோ நல்லா இருந்தது, உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.